ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, மஹி குட்டியோட டே இன் மை லைஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதனால் இன்றைக்கி கேமரா எடுத்துகிட்டு அவள் பின்னாடியே சுற்ற போகிறேன். அவள் என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சில ரெசிபீஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதை கேட்டுடுறேன். ஸோ வாங்க இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஹேக் தெரியுமான்னு தெரியல, ஒரு விஸ்கை வச்சே நீங்கள் மாவு எடுக்கலாம். இந்த விஸ்கை வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அது வரும். ஸோ இது வந்து சத்து மாவு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் இதை குக் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ்வலாக சத்து மாவு எப்படி கலக்குவேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சத்து மாவு ஒன்று வந்து கூல் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த குழந்தைங்க காலையில் ஹரிபரியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துருவேன். குக் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஸ்வீட்னர் போடுவேன். நான் 3 விதமான ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெல்லம், இது ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பனக்கற்கண்டு பவுடர், அது இல்லைன்னா கோகோனட் சுகர். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட்னரை இந்த ஹாட்டான இருக்கிற இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ ஃபுல்லாக கரைஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சா. இனி வந்து இது வந்து நேற்று காய்ச்சி ஆற வச்ச பால் சில்லுன்னு இருக்கும். இந்த பாலை ஆட் பண்ணிடலாம். சில்லுன்னு உள்ள பால் ஆட் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் டக்குன்னு கூல் ஆகிடும். மகாக்கு ஒரு கப் எடு. மஹிக்கு கப் எங்க? அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸும் இதுவும் மேட்சிங் கலர். மகாக்கும் மஹிக்கும் அவ்வளோ பிடிக்கும். அடுத்த மஹி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டியாக இருந்தாங்க, குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் குடிச்சு அவங்களுக்கு இது ரொம்ப பழகிடுச்சு, ரொம்ப பிடிச்சிடுச்சு. நமக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு காலையில் வந்து ஹெல்த்தியாட்டு ஒரு இது வந்து உடம்புக்குள்ளாடி போயிருக்கு அப்படின்னு. இல்லாட்டி நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தோசை அதில் ஏதாவது கிடைக்குமா? மஹியோட ஓ மெல்ல எடுத்துட்டு போ. சரி, யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறான்னு 2 minutes செட் பண்ணுவேன். ஓகே, 2 minutes ஸ்டார்டிங் now. ஃபினிஷ் பண்ணீங்களா? பண்ண எவ்வளோ இருக்கு? மகாவுக்கு குவார்ட்டர், மஹிக்கும் குவார்ட்டர். மஹி உள்ள இறங்கிட்டா. மஹி ஸ்ட்ராலாம் வேலைக்கு ஆகாதுடா, அப்படியே கல்ப் பண்ணிடுவோம். கல்ப் குடி மஹி. ஆனா 2 சுப்பு தான் இருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ குடிப்ப? மகா நீ மஹி குடிக்க மாட்டான்னு தானே நினைக்கிறேன். அவன் 2 சுப்பில் ஒரு குடிச்சுருவான் தெரியுமா? பாரு, 2 சுப்பு தான் சல்லுன்னு குடிச்சு முடிச்சுருவான். அதுதான் மஹியோட சூப்பர் கேர்ள். Super girl, super girl. Mahi is a super girl. The socks are put. Okay, Maha finished. நீ அடுத்து மஹிக்கு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிடலாம். சூப்பர் கேர்ள் களத்தில் இறங்கி விட்டாள். சூப்பர் கேர்ள் இப்போ பிடிக்கிறது
Wow, one more sip to go. One more sip. ஒரு சிப்பு தான் குடி. குடிச்சிட்டு தந்துடுற அப்பா எடுத்துட்டு போயிடுறேன். குடி இந்தா குடி one sip to go. One sip to go. இந்தா உன்னால் முடியும் ஒரு சிப் எடுத்து அம்மா எடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமா இந்தா ஓகே. ஹாய் மகா. வா தலை கட்டுவோமா? பாய். இவங்க பேலே குயின் கிளம்பியாச்சு. பேலே குயின் இடுப்பில் இதெல்லாம் கட்டிட்டு தான் கிளம்புவாங்க. போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, போட்டுக்கோ, ஒன்றும் இல்லை. இது வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணானே இது வந்து போகிறதுக்கு இது வந்து நம்ம வந்து தூக்கணும். எதுக்கு தூக்கணும்? யார் தெரியுமா? இது வந்து கார், அது பைக் ஓட்டோல அது. சரி. இது வந்து லெஃப்ட் ரைட் அதுதான். எனக்கே தெரியாது. இது வந்து ஹார்ன். இது வந்து என்னதுப்பா? லைட். சரி. அப்ப நீ வண்டி ஓட்டிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நீ அவளே ஸ்கூலுக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுவோம். இது வந்து பெட்ரோல். ஓ சரி சரி சரி. இப்போ ஃபுல்லா இருக்கு அப்படிதானே? அது சொல்லிடுவோம். இது வந்து என்ன தெரியுமா? அப்போ லைட் எரிஞ்சா அது பாரு, அவ இங்க இருக்கான்னு தான் பேருங்க. ஆனா வந்து அந்த அவ இருக்கிற ஏரியால என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அத்துப்படி அவளுக்கு. ஓகே, பாய் பாய் பாய். கிசி தரல. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரவுண்ட் வந்து 3:45 4 o'clock இருக்கும். மகா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தா. மஹிக்கு வந்து என்னதான் அவள் வந்து மத்தியானமே வந்தாலும் பார்த்திங்கன்னா மஹி வந்து மகா வந்ததுக்கப்புறம் மகாவும் மஹியும் சேர்ந்து குளிப்பாங்க. ஓகே, ஸோ மஹி வந்து அம்மன் தலையாட்டுக்கா. ஓகே மஹி. அவள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் குளிக்க போகிறோம். மகா ரெடியா? மேல் கழுவ. ஸோ 2 பேத்துக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருவேன். இது இங்கே அதுக்கடையில் மஹி வந்து இங்கே சோஃபாவில் ஒரு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும்? தூங்கிட்டு இருக்காங்களா? சூப்பர். என்னடா? மகாக்கு பேங்க்ஸ் பிடிச்சிருக்கா? மஹி குட்டி மேல உட்காந்துட்டு நான் சாரி மஹி. இதான் மஹியா? இந்த நண்டு தான் மஹி. மகா, உனக்கு உன் பேங்க்ஸ் பிடிச்சிருக்கா? லவ் இட் ஆர் ஹேட் இட்? லவ் இட். ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் ஒயினை பற்றி வந்து நிறைய புக்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அதில் ஒரு புக்கு வந்து இதுதான். இது வந்து ஒயினை பற்றின ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரி. ஒயின் அது ஒயின். ஒயின் வாங்கி தரேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கடி. இப்போ குளிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆகிற டைமில் நான் வந்து
ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா, பனானா ரோஸ். பனானால எறும்பு வந்துருக்கு. எறும்பு வந்துட்டோம். அம்மா பனானா ரோஸ் பண்ணி வைக்கேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன். தீந்து இதில் என்னத்த இருக்குது போதும்னு சொல்லதுக்கு. இது மாதிரி வந்தோடனே வந்துட்டு போதும்னு. இல்லை 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 மகா நீ எத்தனை கேஜி? நீ 30 இல்லை 27 இருப்ப. ஓகே மஹி, நீ எத்தனை கேஜி? அவ ஆக்சுவலி அது வந்து காமெடிக்கு சொல்லல, சீரியஸாவே சொல்லுங்க. பத்தியா கேஜி எத்தனை கேஜின்னு அவள்கிட்ட கேட்டோம் நாங்கள் நேற்று. அப்போ சதீஷ் வந்து வண்டியில் வரும்போது கேட்டாங்க. அவ மஹி சீரியஸ் ஆகிட்டு அப்போ நான் யூகேஜியே அப்படின்னு சொன்னா. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் குட்டீஸ் வந்து குளிச்சிட்ருக்காங்க. அதுக்கடையில் குயிக்காட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நேந்திர பழம் ரோஸ்ட்டு தான். ஆனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா நேந்திர பழம் ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அந்தளவுக்கு பழுக்கலை. அதை இப்போ மூடி வச்சுருக்குது எதுக்குன்னா ஈச்சை கொசு வராமல் இருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மைக்ரோவேவில் வந்து 2 பழத்தை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் பனானா வந்து காயாக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் மைக்ரோவேவில் அதை மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான்லாம் ஜஸ்ட் இந்த ஸ்டீம்டு பனானாவை அப்படியே சாப்பிடுவேன். ஆனால் குழந்தைங்க வந்து அது அவங்களுக்கு வந்து அந்த ரோஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இது மைக்ரோவேவ் பண்ணும்போதே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த தொலி வந்து கீறிடும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரி, ஸோ நெய் ஒரு ஸ்பூன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை வந்து ஒரு பெரட்டிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக சுகரோ இல்லைன்னா பனை வெல்லம் எந்த சுகர் வேணுமோ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பனானா ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் என்னோடய க்யூட் டைனோசர் பவுல். இது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது. எனக்கு ஸ்டில் இது வந்து ஒரு ஃபேவரட். இதுவும் ஒரு ரெட் கலர் டைனோசர் பவுல் வாங்கினேன். ஸோ நிறைய பேத்துக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட சூப்பர் பனானா ரோஸ்ட் ரெடி. மகா, வலிக்காது, நல்லதான் அம்மா செய்வேன். ஓகே, வலிக்காது. ஓகே ஓகே. அது வேண்டாம், நீ மகாவும் நீயும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்கா? குட் குட்.
நல்லா இருக்கா? அதை சொல்ல மாட்டேங்கிங்க. எம்மி. ஓகே சரி, சண்டை போடாமல் சாப்பிடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:45 ஆயாச்சு. ஸோ அவங்க 5:15 போல் 5:15 மணிக்கு கிளம்புவாங்க. நான் அதுக்கடையில் எனக்கு ஒரு கப் காஃபி போட்டுற போகிறேன். நிறைய பேர் வந்து இது வந்து பால் ஊற்றிருக்கீங்களான்னு கேட்டிங்க. இது பால் கிடையாது. ஸோ இந்த எஸ்ப்ரெஸோ மேக்கரில் நல்ல ஃபோமாக வரும். ப்ரெஷரில் வர்றதுனால உங்களுக்கு அந்த க்ரெமா ஓடி வரும். அதுதான் இந்த இது காஃபி மேக்கரோட ஸ்பெஷாலிட்டி. அந்த அளவுக்கு அது ப்ரெஷரில் அந்த காஃபிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குமா, அதனால தான் உங்களுக்கு வந்து அது இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. குடிக்கும் போதுமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம நார்மல் காஃபிக்கும் இதில் பண்ணுறதுக்கும். ஓகே, என்னோட ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் கப் பிளாக் காஃபி. ஸோ செகண்ட் ப்ரூனால கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. மகாக்கு கேப்பச்சினோ காஃபி ரொம்ப பிடிக்கும், ஆனால் அடிக்கடியெல்லாம் கொடுக்க மாட்டேன். மகா கிட்ட ஆனால் ஒரு விஷயம் இன்னைக்கு சொன்னேன், அவள் அதை பண்ணலை. என்ன விஷயம்னு உனக்கு தெரியுதா மகா? என்ன விஷயம் நீ பண்ணலைன்னு உனக்கு தெரியுதா? இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன், அதை நீ பண்ணலை. அந்த விஷயம் பின்னாடி தான் இருக்கு. பின்னாடினா அங்கே இல்லை, உனக்கு பின்னாடி. இங்கே இல்லை, உனக்கு பின்னாடி. என்னது? எடுத்து வைப்போம். டக்குன்னு லஞ்ச் பாய் கொண்டு சிங்க்ல வெசல்ஸை போட்டுட்டு அதை ஓரத்தில் வச்சு மகி வந்தோன்னு வச்சா தெரியுமா? இன்னைக்கு உனக்கு வேண்டி மகி பண்ணுவேன். லஞ்ச் பாக்ஸை வந்து மகா கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மகாமா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே லஞ்ச் பாக்ஸை வந்து சிங்கில் போட்டுட்டு லஞ்ச் பேக்கை வந்து ஓரத்தில் வை. அது அவள் என்னன்னு தெரியல, அவளுக்கு அது பண்ணுறதுல அவ்வளோ மடி. அவளு தானே? இல்லையா? மடி இல்லையா? மகா லஞ்ச் மகி இன்னைக்கு வச்சுட்டா நாளையிலேருந்து வைக்கணும், சரியா? ஓகே, அது கீழே விழுந்துடும். சிங்க்ல போட்டு அம்மா கழுவிக்கிறேன். மகி வந்து வேஸ்ட் பாஸ்கெட் எப்படி சொல்லுவான்னு பாக்குறீங்களா? மகி வா, இங்க வா, கிட்ட வா. வேஸ்ட் பாஸ்கெட் சொல்லு. வேஸ்ட் பாஸ்கெட் இல்ல, வேஸ்ட் பாஸ்கெட். ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேன்? பப் பப். ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேன்? வேஸ்ட் பாஸ்கெட். இல்ல, வேஸ்டா பாஸ்கெட் சொல்லு. வேஸ்டா பாஸ்கெட். வேஸ்டா பாஸ்கெட்ல போட போறா. அதுதானே? வேஸ்டா பாஸ்கெட். நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிட்டேன். சோதனை முன்னாடியே செலக்ட் ஆயிட்டேன். நீ அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? நீ கொண்டு அதை இதுல சிங்க்ல போடு. அவ இருந்து அவ மகா சாப்பிட்டாளா இல்லையா? பாரு, இந்த பியானோ பாரு. இங்க இரு. வந்து ஃபர்ஸ்ட் இந்த தம் ஃபிங்கர், நெக்ஸ்ட் இது, அடுத்து பிரதர் ஃபிங்கர். வந்து இந்த ஃபிங்கரை ஃபர்ஸ்ட் இந்த ஃபிங்கரை சீன. ஸ்டில் உங்க பசங்க வந்து பிரதர் ஃபிங்கர், மாமி ஃபிங்கர், பேபி ஃபிங்கர்னு சொல்லுவாங்களா? ஏன் பசங்க சொல்லுவாங்க? இது என்ன ஃபிங்கர்? இது பிரதர் ஃபிங்கர். இது சிஸ்டர் ஃபிங்கர். இது பேபி ஃபிங்கர். இது டாடி. பாத்தீங்களா? இது டாடி, மாமி, பிரதர், சிஸ்டர். சொல்லு. Daddy finger, mommy finger, brother finger, sister finger, mommy finger, daddy finger, where are you? அந்த பாட்டுல இருந்து ரெண்டு பேரும் ஸ்டில் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் இப்படிதான் சொல்றாங்க. மிடில். மிடிலா? இண்டெக்ஸ். மிடில். Ring finger. Pinky. Little finger. Pinky from promise. Pinky from Mommy, here I am. What do you do? What you Daddy do? finger, daddy finger, where are you? What you doing? What you doing? Baby family. Rather finger, where are you? Amma. நல்லா பாட்டு. அம்மா இதான் சொல்லு. Here I am. Bye bye. See you in the night. So hands up above my head.
இப்படி பண்ற இப்படி பண்ணு. பாய். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட்டீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் அதுக்கடையில் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிபி சேனலுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து கீனுவா தோசை, இன்ஸ்டன்ட் கீனுவா தோசை. ஸோ நேற்று ராத்திரி அரவுண்ட் 2 கப்பு கீனுவா, அந்த கீனுவா கிரெயின் கிடைக்கும்ல, அந்த சீடு, அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அது வந்து நம்ம ரைஸுக்கு வந்து சப்ஸ்டிடியூட். ஆனால் நம்மளால் வந்து ரைஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ இதை வந்து உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி உப்புமா, தோசை அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ 2 கப்பு கீனுவா போட்டிருக்கேன்னா, அப்புறம் 1 கப் வரகரிசி, அதுக்கப்புறம் வந்து 1/4 கப்லேருந்து எவ்வளோ போட்டேன் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆக்சுவலி 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா ஊற வச்சுட்டேன். நைட்டு பூரா ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஊற்றிட வேண்டியது தான். ஸோ அதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். நான் 2 கல் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இங்கே தோசை கொஞ்சம் ஊற்றிட்டேன் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்லட் தோசை. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரெசிபி வந்து ரெசிபி சேனலில் வந்துடும். அண்ட் உங்ககிட்ட வந்து ஆக்சுவலி பேசியே வந்து நான் டெய்லி விலாக்ஸ் இப்போ பெருசாக எடுக்கிறதுனால பேசியே கொஞ்சம் டைம் ஆச்சு. ரெசிபி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸியான ரெசிபீஸ் நிறைய. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்தாச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி மகா வந்து என்ன சொன்னான்னா, ஹூ நோஸ் மகா பெட்டர் அப்படிங்கிற கேம் வந்து நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மகா சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்பா. நான் வந்து கரெக்டாக நான் தான் அப்பா ஒரு மாதிரியா அப்பா வரல, அப்பா டயர்டாக இருக்கா. நான் மட்டும்தான். மகா என்கிட்ட கொஸ்டின் கேட்பா. மஹி வரியா? சரி, அப்போ நானும் மஹியும் தான். மஹிக்கும் எனக்கும் தான் போட்டி. மஹி கரெக்டாக சொல்லுவாளா இல்லைன்னா அம்மா சொல்லுவானான்னு பார்ப்போம். மகாவை யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம், எனக்கா மஹிக்கா? சரி, ஓகே, சரி, ரெடியா? எனக்கு மகாவை நல்லா தெரியுமா இல்லை மஹிக்கு நல்லா தெரியுமான்னு பார்ப்போம். ஸ்டார்ட். கை தூக்கணுமா? சரி, கை தூக்கணும். உன் ஃபேவரட் மூவியா? மஹி சொல்லட்டும். மூவில அது சீரிஸ், அதுவும் சொல்லலாமா? சரி, ஓகே. அப்போ நான் சொல்லியே நான் வெனஸ்டே, அதுக்கப்புறம் வந்து எது ஃப்ரோசன். கரெக்டாக சொல்லிட்டால, ஃப்ரோசன் மஹி. நம்ம இப்படி கோவப்படக்கூடாது பத்தியா? இது கோவம், இப்படியெல்லாம் படக்கூடாது. வா, கேமாக பார்க்கணும். இப்படி கோவப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? வா அம்மா பேர் ஒன்றுமே சொல்லலை, நீ தான் சொல்லியிருக்க. நீ தான் 1 பாயிண்டாவது எடுத்துருக்க. சரி, அடுத்து. ப்ளூ, பிளாக், கிரீன். உங்க அப்பா சைலண்டா அந்த ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்கா. அடுத்து மஹி நீயும் வா. இப்படி கோவப்பட்டேன்னா என்னது? பிறகு வந்து நம்ம அந்த இதெல்லாம் எடுக்கவே முடியாது. சொல்லு. சமாளிச்சு மகி அவர்கள் போட்டியில் திரும்பவும் கலந்து கொண்டார்.
ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா கேட்ட கொஸ்டின் வேண்டாம், அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். ஆ தேர்ட் கொஸ்டின். your favorite ஜுவல்லரியா? இல்ல ஜுவல்லரி. ஜுவல்லரி. உங்களுக்கு கொஞ்சம் க்ளூஸ் தரேன். நெக்லஸ், ரிங். கரெக்ட். நீ என்ன தியாக சொல்லி முடிக்க முன்னாடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அடுத்து அசாக்கு 1 பாயிண்ட், உங்களுக்கு half பாயிண்ட். செயினும் பிடிக்கும், ஆனா ரிங் தான் பிடிக்கும். சரி, அடுத்து. நெக்ஸ்ட் வந்து கலர் சொல்லுங்க. கலர் சரி உதாரணம் எனக்கு பிடிச்ச கலர் கோல்டா சில்வரா? உனக்கா? கோல்ட். கரெக்ட். வாங்கி இந்த பிள்ளைய பாரு பொசுக்கு பொசுக்குன்னு சொல்லி. அடுத்து பிடிச்ச மேக்கப் ஐட்டம். நான் சொல்லியே, எனக்கு தெரியும். மகாக்கு பிடிச்ச மேக்கப் ஐட்டம். மேக்கப் ஐட்டம் நகம். நெயில். நெயில். நெயில் கரெக்டா? ஃபேக் நெயில்ஸ். நெயிலும் ஆமா, ஃபேக் நெயில்ஸ். எங்க போற? இந்த பாக்ஸ் தான் அவளோட நெயில் பாக்ஸ். பாருங்க எவ்வளவு வச்சிருக்கேன். மெகந்தி நெயில். இது வந்து ஸ்டிக்கர் நெயில்ஸ். இது மெஹந்தி. மெஹந்தி கையில அழிச்சு சூப்பர். நான் இப்போ இத அழிய போடுவேன். காணி பாப்போம். நான் அழிய அம்மா போட்டு விட்டது தானே. இல்ல அழிஞ்சிட்டு இல்ல. அது நீ இந்த வாரம் 2 தடவை குளிச்சிட்ட பத்தியா, அதான் அழிஞ்சிட்டு. அடுத்த சரி, ஓகே. என்னோட எப்போ ஹேர் டை க்ளூஸ் தரேன். ஹேர் டை. டையா? உனக்கு பிடிச்ச ஹேர் டை என்ன? அந்த இந்த இது ஸ்க்ரன்ச்சி. சொல்லு. போனிடெயில். போனிடெயில். ஹேர் ஸ்டைல் போனிடெயில். ஆல்வேஸ் போனிடெயில். ஹை போனிடெயில். சரி, அடுத்த கொஸ்டின். எல்லாம் வந்து உட்கார்ல இங்க ஓடிட்டே இருக்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டிஸ்னி கேரக்டரா? டிஸ்னி கேரக்டர். சரி, அவ சொல்லுவா. ஃபர்ஸ்ட் சொல்லு. பார்பி. இல்ல பார்பில. பார்பி டிஸ்னி இல்ல. டிஸ்னி இல்ல, பார்பி. நீ நான் சொல்லவா? எல்சா. பெல்லா. அதெல்லாம் யாரு? ஏரியல். அப்புறம் ஹென்கோ. சர்ஃப் எக்ஸல். ஏரியலுங்கிறது துணி துவைக்கிற பொடி. அதே மாதிரி ஹென்கோவும் பொடி. சர்ஃப் எக்ஸல். மிஸ்டர் ஒயிட். அடுத்து அரோரா. இதெல்லாம் என்னவோ அரோகரா தான் எங்களுக்கு தெரியும். இதை கைய கனி என்னத்த வச்சிருக்க கையில? கன். அடுத்து வெப்பனா? வெப்பன். வெப்பன் நில்லு. நான் சொல்லியேன். வெப்பன் வந்து துப்பாக்கி. அப்புறம் சரி, நாங்கள் இதை கண்டினியூஸாக விளையாட போகிறோம். ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ எல்லாரும் குட் நைட் சொல்லிடுங்க. விலாக முடிச்சிடலாம். குட் நைட். நம்ம விளையாடுவோம். ஆனால் குட் நைட் சொல்லி விலாக முடிச்சிடும்.